எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மஞ்சமா பேசுகிறேன். வெல்கம் டு பியாஸ் ஹோம் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் வச்சு ஒரு அருமையான பிரியாணி செய்வோங்க. நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் நம்ம சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே பன்னீரை வச்சு நான் பிரியாணி பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த பன்னீர் வாங்கியிருக்கேன், மில்க் மிஸ்ட் பன்னீர் வாங்கியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு பன்னீரை கட் பண்ணி நாம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சிடணும். இது ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க. இப்போது பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது நான் ஒரு குக்கரில் ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறோம். அப்புறம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாம் போட்டு நம்ம பறிக்கிறோம். அதுக்கடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறோம். பச்சை மிளகாய் வேணுன்றவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது பச்சை மிளகாய் போட்டால் டேஸ்ட் இருக்குங்கிறதால பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கடுத்தது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கணுங்க. இது நான் 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறோம். இதையும் போட்டு வதக்கணும். அதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டால் பெட்டருங்க. ஏன் அப்படின்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடியில் ஒட்டாது. அதுக்காக கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு வதக்கணும். இது வதங்கினப்புறம் நாம் கொஞ்சம் இது கூட கொஞ்சம் காய்கறி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கேரட்டு, ஒரு அரை கேரட் எடுத்திருக்கேன். ஒரு 4 பீன்ஸு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கணும். இது போடாமலும் செய்யலாம், ஆனால் போட்டு செஞ்சால் நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம தக்காளி பழம் போடணும். நான் ஒரு 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், பெரிய தக்காளி பழமாக. இதை நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த காயில் நல்லா வதங்கினப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை அதில் போடுறோம். ரொம்ப பிரியாணிக்கு ரொம்ப புளிப்பு டேஸ்ட் வேணாம். ஜஸ்ட்டு ஒரு 2 பெரிய தக்காளியை மட்டும் எடுத்தால் போதும். இதையும் போட்டு நம்ம வதக்குறோம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டு நாம் வதக்கணும். புதினாவை பொடியாக கட் பண்ணிக்கணுங்க. கட் பண்ணிவிட்டு நாம் அதில் போட்டு வதக்குறோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெத்து மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையுமே போட்டு நாம் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதால மிளகாய் பொடி நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நான் மிளகாய் பொடி ரொம்ப சேர்க்க மாட்டேங்க. குழந்தைங்க சாப்பிடணுன்றதுக்காக மிளகாய் பொடியெலாம் கம்மியாக தான் நான் போடுறேன். இது வதங்கினப்புறம் நாம் ஊற வச்சுருக்கிற பன்னீரை நாம் அதில் போடுறோம். நம்ம ஆல்ரெடி அதில் மிளகாய் பொடி, உப்பு போட்டு ஊற வச்சுருக்குறோம். ஸோ இதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும். இப்போது இது உடையாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதாவது அரிசி, ஜீரக சம்பா அரிசி நான் எடுத்திருக்கேன். 1க்கு 1.25 அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. அதில் ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கணும். இந்த அரிசி அரை மணி நேரம் ஊறணும். இதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சப்புறம் அரிசியை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், அரிசியும் போட்டாச்சு. அரிசி போட்டப்புறம் அந்த தண்ணி நல்லா கொதி வரணும். கொதி வந்தப்புறம் இப்போது நாம் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு லிட்டு போட்டுட்டு வெயிட் போடணுங்க. லிட்டு போட்டு மூடிட்டு வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் வர அளவுக்கு வச்சா போதும். நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விசில் வர வைக்கணும். ஒரு விசில் வந்தப்புறம் ஒரு 10 நிமிஷம் கம்முன்னு குக்கரை மூடி வைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ரைஸ் பொலன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு அருமையான டேஸ்டான பன்னீர் பிரியாணி கிடச்சிருச்சு பாருங்கள். உடையாமல் பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போடுறோம். இது கொத்தமல்லி ஆப்ஷன் தான். நான் கடைசியாக கார்னிஷ் போட்டிருக்கேன். இதுக்கு கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் நான் சேர்த்துக்கிறேன். நெய் ஆப்ஷன் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக நான் நெய் சேர்த்துக்கிறேன்.
இங்கே பாருங்கள், தட்டில் பிரியாணி போட்டாச்சு. பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. வச்சு சாப்பிட்லாம் வாங்க. இதில் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.